என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாரை கொடுப்பாராமா? சாத்தான் பிடுங்கப்பட்டு வைத்திருந்த, சாத்தான் கண்ட்ரோல்ல வைத்திருந்த, சாத்தான் அதிகாரமாய் வைத்திருந்தவர்களை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் விசுவாசிக்கிறேன். மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், அம்மா அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு எத்தனையோ பேர் கொடுத்திருக்கலாம். ஆனா யார் கொடுத்தும் நமக்கு நிறைய பேருக்கு அப்படியே நடக்க அது பத்தாம இருந்திருக்கலாம். அவங்க கொடுத்தது நமக்கு கொஞ்சமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுப்பேன். உங்கள் கடனுக்காக நீங்கள் போய் மற்றவரிடத்தில் உதவி கேட்கும்போது அவங்க ஒரு சின்னதாக கொடுத்துருக்கலாம். அந்த காரியம் உங்களுடைய வட்டிக்கு கூட கொடுக்க முடியாத, அதுக்கு கூட பத்தாம இருந்திருக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக கொடுத்துருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக, சரிந்து விழும்படியாய், மிச்சம் எடுக்கிற அளவிற்கு, நீங்க திருப்தி ஆகிற அளவிற்கு, நீங்க எல்லாத்தையும் தீர்த்து முடிக்கிற அளவிற்கு, ஆமேன், பஞ்சகாலம் முழுவதும் உங்களுடைய மா பிசைக்கிற தொட்டியில அப்படியே அது வந்துட்டே இருக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ண போறாருன்னா, சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு கொடுப்பேன். உங்களுடையதை நிறைய பேர் பறித்து வைத்துக் கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுப்பேன். யாரும் கொடுக்காததா ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இனி நீங்க கையில வாங்க போறீங்க, ஆச்சரியப்பட்டு வாங்க போறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இந்த வார்த்தை?